கேஸ்ட் கிங் ஷார்க் 3 இந்த ரீலை பத்தி யாரும் இன்னும் பேசல அப்படிங்கிறது தான் எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. இந்த ஃபிஷிங் ரீலை பத்தி வெளிநாட்டு ஆங்கிலஸ் நிறையவே வீடியோ போட்டிருந்ததுனால 2018ல ஃபர்ஸ்ட் வந்து நான் அலி எக்ஸ்பிரஸ்ல பை பண்ணியிருந்தேன். அந்த ரீலை 2 வருஷம் நல்லா நான் ரஃப் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் 2020ல மறுபடியும் ஷாப்பிங்.comல மலேசியால இருந்து பை பண்ணியிருந்தேன். ஷாப்பில வாங்கின ரீலை அன்பாக்சிங் பண்ணி அதை பத்தி டீடைலான வீடியோஸ் எல்லாமே எடுத்து நான் அப்பவே அப்லோட் பண்றதுக்காக வச்சிருந்தேன். ஆனா அந்த டைம்ல அந்த ஃபைல்ஸ் எல்லாமே தொலைஞ்சு போனதுனால அப்ப வந்து அந்த வீடியோ பண்ண முடியல. ஆனா இப்போ அந்த ஃபைல்ஸ் கிடைச்சதுனால இன்னைக்கு அந்த வீடியோ வந்து ஃபுல்லா பண்ணியிருக்கேன். இப்பதான் நீங்க ஃபிஷிங் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபிஷிங் ப்ராடக்ட்ல டாப்ல இருக்கிற ஷிமோனோ டைவாலாம் எப்படி குவாலிட்டியான பொருட்களை தயாரிக்கிறாங்களோ அதே மாதிரியே கம்மியான பட்ஜெட்ல நல்ல ஒரு குவாலிட்டியான பொருட்களை தயாரிக்கிறது இந்த கேஸ்ட் கிங் அப்படிங்கிற யூஎஸ் பேஸ்ட் பிராண்ட். இந்த ரீலை இதே மாதிரி ஒரு குவாலிட்டியான பாக்ஸ்ல தான் பக்காவா பேக் பண்ணிருப்பாங்க. பாக்ஸை நம்ம ஓபன் பண்ணதுலே ஃபர்ஸ்டே பாத்தீங்கன்னா நம்மளோட ரீல் தான் இருக்கும். அதுக்கப்புறம் உள்ள பாத்தீங்கன்னா ரீலோட ஹேண்டில், அதுக்கப்புறம் கேட்லாக், அதுக்கப்புறம் மேனுவல் அப்படி இப்படின்னு கொஞ்சம் கொடுத்திருப்பாங்க. நீங்க இந்த ரீலை கேஸ்ட் கிங்கோட அபிஷியல் செல்லர்ட்ட வாங்கிருந்தீங்க அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ண டேட்டோட இருக்கிற ஸ்டிக்கர்ஸும் கேஸ்ட் கிங்கோட சில மாடல் ஸ்டிக்கர்ஸும் கொடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த ரீலை பத்திய மேனுவல் ஒன்று கொடுத்திருப்பாங்க. இந்த ரீல இருக்கிற ஏதோ ஒரு பார்ட்ஸ் உங்களுக்கு வீணா போயிடுச்சு அப்படின்னா இந்த மேனுவல்ல இருக்கிற நம்பரை நீங்க கேஸ்ட் கிங்கோட அபிஷியல் வெப்சைட்ல இருக்க ஜிமெயிலுக்கு நீங்க மெயில் பண்ணீங்க அப்படின்னா அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு அந்த ஸ்பேரை மட்டும் உங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரீலோட கலர் காம்பினேஷன் பாத்தீங்கன்னா செம சூப்பரா இருக்கும், ரெட் அண்ட் பிளாக்ல. இந்த ரீலோட டீடைல்ஸ் எல்லாமே அங்கங்க பிரிண்ட் பண்ணிருப்பாங்க. இந்த ரீலோட டோட்டல் வெயிட் பாத்தீங்கன்னா 298 கிராம் வரும். ரீலோட சைஸ் குறைய குறைய வெயிட்டும் கம்மியாகும். நம்ம வாங்கியிருக்கிறது 5000 சைஸ் ரீல். இதுதான் இந்த மாடல்ல இருக்கிறதுலே பெரிய சைஸான ரீல். இந்த ரீல் வாட்டர் ரெசிஸ்டோட வரதுனால தண்ணி உள்ள போறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்பவே கம்மி. இந்த ரீலோட கியர் ரேஷியோ பாத்தீங்கன்னா 5.2:1. ஒரு டைம் நம்ம ரீலை வந்து ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 90 சென்டிமீட்டர் வரைக்கும் லைன் உள்ள போகும். நல்ல ஸ்ட்ராங்கான மெட்டல் ஸ்பூலும் கிராஃபைட் பாடியிலேயே இந்த ரீலை வந்து மேக் பண்ணிருக்காங்க. ரீலோட ஹேண்டில் பாத்தீங்கன்னா சிங்கிள் சாஃப்ட் ஹேண்டில் தான் கொடுத்திருக்காங்க. அதனால ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும். ஹேண்டில ரீலோட அட்டாச் பண்றதுக்கான த்ரெட்டும் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான த்ரெட்டா கொடுத்திருக்கிறதுனால கொஞ்ச நாள் யூஸ்க்கு அப்புறம் ஸ்லிப் ஆகி வீணா போறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்பவே கம்மி. இந்த ரீலை பத்தி ஒரு குறை சொல்லணும் அப்படின்னா இதுல கொடுத்திருக்க நாபு தான் ரொம்பவே சின்னதா இருக்கும். அந்த நாபையும் நம்ம கொஞ்சம் ஆல்டர் பண்ணி பவர் நாபா மாத்திரலாம். அது எப்படிங்கறத வீடியோ கடைசியில சொல்லியிருக்கேன். நீங்க எந்த ஹேண்ட்ல ரீல யூஸ் பண்ண போறீங்களோ எண்ட் கேப்ப கழட்டிட்டு அந்த சைடு நீங்க வந்து ஹேண்டில மாட்டிக்கலாம். இந்த ரீல்ல 10+1 பால் பேரிங்ஸ் கொடுத்திருக்கிறதுனால ரீலோட ஸ்மூத்னஸ் பாத்தீங்கன்னா செம சூப்பரா இருக்கும். இந்த ரீல்ல ஆன்டி ரிவர்ஸ்க்கான சுவிட்ச் வந்து கொடுத்திருக்காங்க. அதோட குவாலிட்டி நல்ல சூப்பராவே இருக்கு. கிட்டத்தட்ட இந்த ரீலுக்கு 18 கிலோ டிராக் கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. மீனோட ஃபைட் பண்றப்ப டிராகோட சவுண்டும் செம சூப்பரா இருக்கும். பெய்லாமோட வயர் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காவே மேக் பண்ணிருக்காங்க. எந்த இடத்துலயுமே கொஞ்சம் கூட ஷேக் இல்லாத அளவுக்கு நல்லாவே சூப்பராவே மேக் பண்ணிருக்காங்க. நல்ல ஒரு குவாலிட்டியான டிராக் சிஸ்டம் தான் இதுல யூஸ் பண்ணிருக்காங்க. மொத்தமா 11 பேரிங் யூஸ் பண்ணிருக்கிறதுல ஒரு பேரிங்க தனியா ஸ்பூல்ல கொடுத்ததுனால மீனோட நல்ல டிராக் வச்சு ஃபைட் பண்றப்ப சென்டர் சாஃப்ட்டுக்கு எந்த விதமான பவரும் அதிகமா போகாது. இந்த ரீலை நான் பர்ச்சேஸ் பண்ணப்ப கிட்டத்தட்ட 3400 ரூபாய் வந்துச்சு. இந்த பிரைஸ் ரேஞ்சில இவ்வளவு முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே கவர் பண்ண மாதிரி வேற எந்த பிராண்ட் ரீலையும் நான் பார்க்கவே இல்லை. அதனால தான் இந்த ரீலை நான் சூஸ் பண்ணி பை பண்ணேன். இந்த ரீலை இப்ப இந்தியால என்ன விலை விற்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. கிட்டத்தட்ட ஒரு 5000 ரூபாய் பட்ஜெட்ல இந்த ரீல் ஒரு சூப்பரான ரீல். இந்த ரீல்ல பிரைடை ஏத்திட்டு அப்படியே ஃபிஷிங் பண்ண சில கிளிப்ஸையும் ஆட் பண்றேன். இந்த ரீலை நான் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு 2 பிரச்சனைகள் மட்டும் தான் தெரிஞ்சு. ஒன்னு பாத்தீங்கன்னா நாபு, இன்னொன்னு பாத்தீங்கன்னா லைன் ரோலர் பிரச்சனை வரும். அந்த 2 விஷயத்தையும் எப்படி சரி பண்றது அப்படிங்கறதையும் இந்த வீடியோலயே சொல்லியிருக்கேன். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. Fish on. Fish on. Miss. இந்த வீடியோலயே நல்லா பார்த்திருப்பீங்க. இதுல நாபு ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால தான் மீன் அடிச்ச துறை டக்குன்னு பிடிச்சி நம்மளாட்டி ஹூக்கப் பண்ண முடியல. இப்போ இந்த ரீலுக்கு எப்படி பவர் நாப் மாத்துறது அப்படிங்கறத பார்ப்போம். இந்த வீடியோட குவாலிட்டி ரொம்பவே கம்மியா இருக்கும். ஏன்னா நான் ஸ்டார்ட் பண்ண டைம்ல என்ன மொபைல் இருந்துச்சோ அந்த மொபைல் வச்சு தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருந்தேன். நம்ம பவர் நாப் சேஞ்ச் பண்ணு அப்படின்னா இப்போ இருக்கிற நாபை வந்து நம்ம ப்ராப்பரா டிஸ்மேண்டல் பண்ணினேன். நான் வீடியோல இந்த நாபை எப்படி கழட்டுறனோ அதே மாதிரியே நீங்களும் கழட்டிக்கோங்க. நீங்க ஒவ்வொரு ஸ்க்ரூவை கழட்டுறப்பையும் அதுக்கான ப்ராப்பரான ஸ்க்ரூ டிரைவர் வச்சு கழட்டுங்க. அப்படி இல்லைன்னா அதோட த்ரெட் போயிடும். இப்போ இந்த ஹேண்டில் இருந்த பழைய நாபை நம்ம பர்ஃபெக்டா கழட்டி எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் இதோட சாஃப்ட் இப்படி தான் இருக்கும். இந்த ரீலுக்கு பர்ஃபெக்டா மேட்ச் ஆகிற மாதிரி கூமக்ஸ்ல 38mm பவர் நாப் வாங்கியிருக்கேன். பொதுவாக பவர் நாபை பொறுத்த வரைக்கும் கூமக்ஸ் பிராண்ட் நல்லாவே பண்ணிருப்பாங்க. அதனால தான் இதை சூஸ் பண்ணேன். இந்த பவர் நாபை நம்ம எப்படி மாத்தணுங்கிறதுக்கான மேனுவல் ஒன்று கொடுத்துருப்பாங்க. நீங்க ஷிமோனோ டைவா மாதிரி பெரிய பிராண்டோட ரீல் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க டைரக்டாவே இதை வந்து அட்டாச் பண்ணிடலாம். நம்ம கேஸ்ட் கிங் ரீல்லையும் டைரக்டா அட்டாச் பண்ணலாம். அது அவ்வளவுக்கு பர்ஃபெக்ஷன் வராதுங்கிறதுனால இப்போ
இதுல கொடுத்திருக்க சாஃப்ட்டை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஹேண்டில்ல இருக்கிற பழைய சாஃப்ட்டை ரிமூவ் பண்ண அதுக்கு நம்ம ட்ரில் பண்ணிட்டு பொறுமையா ஒரு ஆணியோ இல்ல ஒரு ஸ்க்ரூ டிரைவரையோ வச்சு தட்டி அந்த சாஃப்ட்டை முழுமையா வெளியே எடுத்துருவோம். நீங்க ஒவ்வொரு விஷயம் பண்றப்பையும் அது ரொம்ப பொறுமையா பண்ணுங்க. நீங்க ஹேண்டில உடைச்சிட்டீங்க அப்படின்னா ஹேண்டில் திரும்ப கிடைக்காது. இப்போ நம்ம வாங்கின கூமெக்ஸோட பவர் நாப்ல கொடுத்த சாஃப்ட்டை நம்ம வந்து அட்டாச் பண்ண போறோம். நம்ம இந்த ஹேண்டில்ல அந்த சாஃப்ட்டை இணைக்கிறதுக்கு என்ன சைஸ்ல ஹோல் போடணும் அப்படின்னு நமக்கு தெரியாததுனால ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பிளாஸ்டிக் பைப்ல ஹோல் போட்டு நம்ம பர்ஃபெக்ட்டா ஃபிட் பண்ணி பார்க்கறோம். நம்ம போட்ட ஹோல்ல அந்த சாஃப்ட் பர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகணும், கொஞ்சம் கூட ஷேக்கிங் இருக்க கூடாது. இப்போ நம்ம பிளாஸ்டிக் பைப்ல ஹோல் போட்டு அதே பிட்டை யூஸ் பண்ணி அந்த ரீல் ஹேண்டில்லையும் ஹோல் போட்டுப்போம். இப்போ நம்ம ஹோல் போட்ட பிறகு அரல் ரெட்டு கொஞ்சமா யூஸ் பண்ணி அந்த சாஃப்ட் அட்டாச் பண்ணி பின்னாடி இருக்க ஸ்க்ரூவை போட்டுட்டு அவ்வளவுதான், பாதி வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம மேனுவல்ல சொல்லியிருக்க மாதிரியே வாஷரையும் பேரிங்கையும் அட்டாச் பண்ணிட்டு எல்லா இடத்துலயும் கொஞ்சமா கிரீஸ் போட்டு நாப நம்ம வந்து பர்ஃபெக்ட்டா ஃபிட் பண்ணிட வேண்டியதுதான். நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் எந்த சைஸ் பவர் நாப் வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரி. இந்த ரீலுக்கு பர்ஃபெக்டான சைஸ் பாத்தீங்கன்னா 38 mm தான். இந்த நாப நம்ம ஃபிட் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு நாப நம்ம வந்து கழட்டி இருப்போம். அதுல இருக்கிற பேரிங்கை தனியா எடுத்து லைன் ரோலர்ல இருக்கிற பிளாஸ்டிக் புஷ்ஷுக்கு பதில் அந்த பேரிங்கை நம்ம போட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ரீலோட லைன் ரோலர் ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும். இந்த ரீல்ல இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் நீங்க மாற்றி அமைச்சிட்டீங்க அப்படின்னா இந்த ரீல் வந்து ஒரு பர்ஃபெக்டான காம்போ. ஜிக்கெட்டும் நம்ம பண்ண ஜிக்கெட்டு, ஹேண்ட்மேட் ஜிக்கெட்டு. அப்புறம் வந்து இன்றைக்கி சொல்ல வேண்டிய சம்பவம் என்னென்னா நாபு மாற்றிருக்கு, பவர் நாப் போட்டிருக்கு கூமெக்ஸில் 38 mm. ஸோ பியரிங்கும் இதில் வர லைன் ரோலர் ப்ராப்ளத்தையும் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ இன்றைக்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். Let's try. அட ஏங்க நீங்கள் வேறு அடி ஸ்ட்ரைக். நம்ம கேஷ் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நமக்கு ஒரு மீன் அடிச்சிருக்கு. நல்ல ஒரு சைஸான பாறை மீன் தான். நான் ஃபர்ஸ்ட் ரீலை வாங்கி எந்த விதமான சேஞ்சஸும் பண்ணாமே கிட்டத்தட்ட ஒரு 8 மாசம் யூஸ் பண்ணிட்டேன். 8 மாசத்துக்கு அப்புறம் தான் இந்த அப்கிரேடே பண்ணினேன். நான் ஃபர்ஸ்ட் வாங்கின கேஸ்டிங் ரீல் ஃபுல்லாவே டேமேஜ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வீடியோஸ் பண்ண டைம்ல இந்த ரீல் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் வந்துச்சு. அந்த ரீல அப்பயும் ஒர்க்கிங் கண்டிஷன்ல தான் இருந்துச்சு. என்னோட கவனக்குறைவினால அந்த ரீலோட ஹேண்டில நான் காண அடிச்சிட்டேன். இந்த வீடியோஸ்லாம் ரொம்ப பழைய வீடியோ. இந்த கேஸ்டிங் அப்படிங்கிற இந்த ரீலை பயன்படுத்தி எக்கச்சக்கமான மீன்களை நான் வந்து பிடிச்சிருக்கேன். நான் ஸ்டார்டிங்ல இந்த ரீலை பயன்படுத்தி தான் மீன் பிடிச்சி அந்த மீனை சேல் பண்ணி தான் அடுத்தடுத்த டேக்கிள்ஸே நான் வாங்கினேன். என்னோட பழைய வீடியோஸ்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ ஸ்டார்ட் பண்ண டைம்ல இந்த ரீலை வச்சு தான் அதிகமான வீடியோஸ் பண்ணியிருப்பேன். சில மீனை நம்ம மிஸ் பண்ணது ரொம்ப நாள் ஆனாலும் நமக்கு மறக்காது. அதே மாதிரி இந்த மீனை மிஸ் பண்ணது எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்கு. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நான் பிடிச்ச மீன்களை என்ன பண்ணுவேன் அப்படிங்கறத வீடியோ கடைசியில காமிச்சிருக்கேன். உடனே